ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஒரு இந்தியன் ஸ்கூலுக்கு பிரைமஸ் ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு துபாயில் உள்ள ஒரு அறியப்பட்ட ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஸ்கூல் அது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு ஒரு அவார்டு கிவிங் செரிமனிக்காக அங்கே போக ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள், அந்த கல்ச்சுரல்ஸ், அந்த ஈவெண்ட்ஸ், ப்ளஸ் அந்த அவார்டு வின்னிங் அண்ட் அவார்டு கிவிங் செரிமனி, அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாலுமேங்க அது ஒரு அற்புதமான ஆம்பியன்ஸ், சூப்பரான ஒரு அதிர்வலைகள், பாசிட்டிவான அதிர்வலைகள். பள்ளிக்கூடம் அதை தாண்டி தானே நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் இல்லைங்களா? என்ன தான் காலேஜ், யூனிவர்சிட்டி, ஓகேங்களா, ஈவன் பிஹெச்டிக்கு மேலே டாக்டோரல் சயின்ஸ் பீக்கில் போனாலும் கூட பள்ளிக்கூடம் தான் நமக்கு ஸ்டார்டிங். பள்ளிக்கூடம் எந்த நாட்டில் எந்த வடிவத்தில் இருந்தாலும், அது எவ்வளோ போஷாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நார்மலாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடம் அற்புதமான ஒரு இடம் இல்லையா? அப்போ போனப்போ ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே உள்ள மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள், ப்ரெசன்டேஷன், அவங்களுடைய திறமைகளை, மாணவிகளுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிற மாதிரி, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள் நிகழ்த்தப்பட்டன. அந்த மாதிரி ஷேக்ஸ்பியர்லேருந்து அந்த ப்ளே ஸ்கிட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒரு பார்ட்டை எடுத்து அதை ப்ரெசென்ட் பண்ணுறது, அந்த நாடகத்தினுடைய கதாபாத்திரங்களாக மாணவிகள் பயிற்சி எடுத்துக்கிட்டு எவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கிறதுன்னு சொல்கிறத விட அவ்வளவு திறமைகள் குவிந்து கிடைக்கின்றன மாணவர்களிடத்தில். ஒரு மாணவி ஒரு சின்ன கிளாஸ், அவங்க அவ்வளோ அழகாக போர்ட்ரே பண்ணாங்க ஒரு கேரக்டரை. அந்த மாணவி வெளியில் வந்தவொடனே பார்த்துட்டு வெல்டன் அப்படின்னு சொன்னால் அவங்க சிரிச்சுக்கிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆக்சுவலாக எவ்வளோ அழகாக இருக்கிறது. மாணவியர்களுடைய அந்த பருவம் அற்புதமான பருவம், அலாதியான பருவம். அப்போ நமக்கு ரொம்ப கடுமையாக ஒரு பேர்டன்ஸமாக இருக்கும் படிப்பு. ஆனால் அந்த படிப்பு மட்டும்தான் ஒரு பொறுப்பு, வேறு எந்த பொறுப்பும் கிடையாது. அது சூப்பரான பருவம், இந்த பிரச்சனையுமே இல்லாத தருணம் அப்படிங்கிறது. நம்ம வளர்ந்து பல பொறுப்புகள் நம் மீது சுமத்தப்படுகின்ற பொழுது, அல்லது நாம் அந்த பொறுப்புகளை ஏற்கும் பொழுது, அப்போ தான் நமக்கு இது தெரிய வரும். மாணவர்களுடைய பருவம் கணாக்காலம், அது ஒரு அழகிய பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணும். எதுக்காகனா, இந்த டோட்டல் விஷயமே எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த கல்ச்சுரல்ஸ் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. மாணவியர்கள் தங்களுடைய திறமைகளை சூப்பராக நடனங்களில், அந்த ஸ்கிட், இந்த மாதிரி சொன்ன விஷயங்களை வெளிப்படுத்திட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு பாட்டுக்கு டான்ஸ், குட்டி குட்டி பசங்க அழகாக ஆடுறாங்க. மாணவிகள் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. அந்த பாட்டு என்னென்னா, நம்ம முதல்வர் நடிகர் விஜய் நடித்த ஒரு படத்தின் சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த படத்தினுடைய ஒரு அதிரடியான பாட்டு. டக்குன்னு அந்த பாட்டினுடைய லிரிக்ஸ் வரல, ஆனால் அந்த பாட்டு வந்தால் விஜய் பாட்டுன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன ஒரு மியூசிக் பீட்டு, பயங்கரமான அந்த ஸ்பீக்கரு. அதுக்கு அவங்க நடனம் ஆடுறதை விடவும் அந்த பாட்டு வந்தவுடனே அங்கே கூடியிருக்கின்ற அனைவரும் தங்களுடைய ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. என்ன காரணத்தாலும் தெரியவில்லை. அதாவது விஜய் தமிழ்நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டராக இந்தியா முழுவதுமே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகேங்களா? எப்படி இது சாத்தியம்? ஆனால் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய கரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டியை உருவாக்கியிருக்காரு விஜய். சாதாரணம் இல்லை. இப்போ ரஜினிகாந்த், எம்ஜிஆர், கமல்ஹாசன், இவங்கெல்லாம் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டியாக உருவெடுத்து அழிக்க முடியாத ஒரு இன்டாமிட்டபிள் ஒரு இமேஜை உண்டாக்கியிருக்காங்க. அதே மாதிரி தான் விஜயும். இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அந்த கரிஸ்மா. ஓகேங்களா? அந்த பாட்டு ஒன்று எல்லாரும் கைத்தட்டல்கள், இன்னும் கொஞ்சம் ஒரு வரவேற்பு, மாணவர்களுடைய திறமைகளுக்கான வரவேற்பு, அது ஒரு புறம் இருந்தாலும் அந்த பாட்டினுடைய அது விஜய் பாட்டு அப்படி எனக்கு அப்படி தோணுச்சா, இல்லை பொதுவாகவே அந்த சபையில் இருந்தவங்க தென்னிந்தியர்கள் மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள பல இடங்களிலிருந்தும் உள்ள மக்கள், ஓகேங்களா, சவுத் இண்டியன்ஸ் நிறையா இருந்தாங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? கேரளா, கர்நாடகா, அந்த மாதிரி. அப்படி இருக்கிறப்போ இது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நான் கொடுத்துச்சு ஆக்சுவலாக. விஜய் இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கரிஸ்மா உண்டாக்கியிருக்காரு. அரசியல்லையும் இந்த சினிமாவினுடைய திறமையும் பர்சனாலிட்டியை உண்டாக்கியிருக்காருல, அந்த திறமைகளை அரசியலும் அவர் உருவாக்க வேண்டும். அது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு டாஸ்க், அசைன்மெண்ட். இப்போ செய்தியாளர்களை சந்திக்காமல் ஓடுறத ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணணும். டாஸ்க் நம்பர் 1. ஓகேங்களா? அது நல்லா பயிற்சி பண்ணிவிட்டு பப்ளிக் ஸ்பீக்கிங் எது வேணாலும் பேசி அது பண்ணிவிட்டு கரெக்டாக பேசணும். செய்தியாளர்களை சந்தித்து என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்
என்னென்னலாம் ஆன் த கோல் இருக்கோ அவர் கண்டிப்பாக அதை ஈஸியாக பிக்கப் பண்ண முடியும், மனது வைத்தால், இல்லைங்களா? எப்படி போகுது நம்ம தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது குறைந்த கட்டம் தான், இதில் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது, நிறையா டைம் கொடுக்கணும். 6 மாதம் 1 வருஷம் ப்ளஸ் லாங் டேர்ம் விஷயங்களுக்கு 5 வருஷமும் கொடுக்கணும். ஷார்ட் டேர்ம் விஷயங்களுக்கு மினிமம் 1 to 2 years கொடுக்கணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இந்த வீடியோனுடைய நோக்கம் துபாயில் விஜய் பாட்டு, அந்த விஜய் பாட்டுக்கு துபாயில் உள்ள இந்தியன்ஸ் ஆற்றின ஒரு 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 சிக்னிஃபிகண்ட்டான ஒரு நோட்டபிள் ஒரு ரியாக்ஷன், பாசிட்டிவாக கைத்தட்டல், ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு அதிர்வலைகள் அந்த இடத்துல இருந்தது. மாணவர்களுடைய துள்ளலான நடனத்தோடு அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாணவர்களுடைய துள்ளலான நடனம் இன்னும் அந்த அந்த டயத்துக்கு அந்த சபைக்கு பயங்கரமான ஒரு அதிர்வலைகளை உண்டாக்கியது. அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். பார்ப்போம், லெட்ஸ் வெயிட் அண்ட் சி விஜய் எப்படி பண்ணுறாரு, தமிழ்நாடு எப்படி முன்னேற்ற பாதையில் போக போகிறது, அவர் எந்த அளவுக்கு பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் டே அஹெட்.